விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. ஹலோ சார், ஓகேங்க சார், கண்டிப்பாக சார், இப்போ உடனே கிளம்பிடுறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். வர்ஷா, 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 என்னங்க? நான் எவ்வளோ அவசரமாக கூப்பிட்டுட்டு இருக்கேன், நீ என்ன ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்க? முன்னாடி மாதிரிலாம் கூப்பிட்ட உடனே ஓடி வர முடியாதுங்க. ஏன்னா இப்போ நான் ஒரு உயிர் இல்லை, 2 உயிராக இருக்கேன். காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே, உனதன்பு பார்த்த பின்பு அதை விட வானம் பூமியாவும் சிறியது. தாயான பின்புதான் நீ பெண்மணி, தோள் மீது தூங்கடி கண்மணி கண்மணி. தலைவாணி என்னும் தலைச்சன் பிள்ளை பாடுகிறேன் நான் தாலோ, பனிசை பூவே தாலோ, பொன்மணி தானேலோ. வர்ஷா, பார்டரில் எமர்ஜென்சியா எனக்கு கால் வந்தது, அதனால் நான் உடனே கிளம்பி ஆகணும். உன்னை இந்த நிலைமையில் விட்டு போகிறதுக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் வேறு வழி இல்லை, நான் போய் தான் ஆகணும். 2 பேரும் பத்திரமா இருங்க, சரியா? வரேன். வர்ஷா, வர்ஷா, வாங்க. எப்போ வந்தீங்க? இப்போ தான் வந்தம்மா. நீ எப்படி இருக்க? எங்கே நம்ம குழந்தை? கூப்பிடு, நான் பார்க்கணும். குழந்தையா? நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல எவ்வளோ முயற்சி பண்ணேன், ஆனால் உங்களை காண்டாக்டே பண்ண முடியல. நம்ம குழந்தை பிறக்கும் போதே இறந்துதான் பிறந்துச்சு. என்னம்மா சொல்கிற? நம்ம குழந்தை இறந்துதான் பிறந்துதா? நாங்கள் எல்லையில் கோடிக்கணக்கான உயிரை காப்பாற்றுறதுக்காக போராடிட்டு இருக்கேன், ஆனால் உன் பக்கத்திலேயே இருந்து நம்ம குழந்தைய காப்பாற்ற முடியலையம்மா. நம்ம குழந்தை உயிரோட இல்லைன்ற விஷயம் என்னாலேயும் தாங்கிக்க முடியல. நீங்க எவ்வளவோ எதிர்பார்ப்போட வந்திருப்பீங்க, உங்களால நிச்சயமாய் தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியுங்க. என்ன மன்னிச்சுங்க. சரி விடுமா, நடந்து போச்சு. ஆனா நம்ம குடும்பத்தோட அடுத்த தலைமுறை நிச்சயம் நம்ம தாய்நாட்டுக்கு சேவை செய்யும். வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ,
பறவைகள் பலவன்றோ வானம் ஒன்றன்றோ தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ பாஷைகள் பலவன்றோ தேசம் ஒன்றன்றோ பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா வாட்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் இவை இரண்டும் கலந்ததெங்கள் சரிதமே இது தீயில் எழுந்து வந்த தேசமே சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம் தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த் தாயகம் கத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய்ஹிந்த் என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது ஜெய்ஹிந்த் 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 நாம் இந்த நாட்டில் நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டு ஷூட்டிங் பண்ணிவிட்டு நிம்மதியாக தூங்குகிறோம் அப்படின்னா நம்மளுடைய இப்போ நம்ம வந்து இப்போது 4 நாளுக்கு முன்னாடி ஹீரோஸ் ரவுண்டெல்லாம் வச்சோம். ஆனால் உண்மையான ஹீரோ யார் தெரியுமா? இவங்க தான். இந்த ஹீரோ அவங்களுக்கு தான் நான் வந்து ஹேட்ஸ் ஆஃப் பண்ணோம். ஏன்னா அது இப்போ ரீசண்டாக நடக்கிறதுல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸு நம்மளோட இந்தியன்ஸ் எத்தனையோ பேர் வந்து உயிரை விட்டுருக்காங்க. நம்மளை பாதுகாக்கிறதுக்காக அங்கே இருந்து நம்மளை இது பண்ணுறாங்க. நான் அதில் நினச்சேன் இவன் இறந்துருவா நீங்கள் அதை காமிச்சிடுவீங்கன்னு நினைக்காத ஒரு சிம்பிளாக வந்து அதாவது நாட்டை காப்பாற்றிட்டு வந்து வீட்டில் வந்து தன் குழந்தைய காப்பாற்ற முடியாத போச்சுன்னு ஒரு சின்ன கான்செப்ட். எத்தனையோ வீட்டிலலாம் அவங்க ஒய்ஃபு குழந்தைங்க அம்மாக்கள்லாம் விட்டுட்டு சாப்பாடு இல்லாமல் தேர் ஆல் ஹீரோஸ். அவங்க தான் ஹீரோ நம்மளுக்கு. அவங்க தான் நம்மளுக்கு ஒரு தெய்வம். நம்ம நிம்மதியாக இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு தான் நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், தவிர வேறு யாருக்குமே நம்ம உலகத்தில் யாருக்கும் கொடுக்க வேண்டாம். அவங்க தான் தேர் ஹீரோஸ் அண்ட் சல்யூட் அவங்களுக்கு. குட்டா, இந்த சோல்ஜர்ஸோடைய கான்செப்ட் எடுத்திருக்கீங்க. அதாவது தலை வந்து ஒரு படத்தில் சொல்லுவார் என்ன அப்படின்னா, ஒரு புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு இருக்க உறவு கொடி வந்து தாலி கொடி, அதே மாதிரி ஒரு குழந்தைக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற உறவு கொடி தொப்புள் கொடி, அதே மாதிரி கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்கிற ஒரு கொடி என்ன அப்படின்னா தேசிய கொடி தான். அந்த தேசிய கொடியை பாதுகாக்கிற சோல்ஜர்ஸ் அந்த கான்செப்ட் எடுத்து ரொம்ப தெளிவாக அழகாக பண்ணியிருக்கீங்க, டீசெண்டாக. சூப்பர். குட்டா, கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் போயிட்டுருக்குற ஃப்ளைட்டு வந்து திடீர்னு பயங்கரமாக டர்புலன்ஸ் ஆச்சான். ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்தவங்கலாம் பயங்கரமாக டெரராகி அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். சில பேர் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம். சில பேர் வந்து ஐயோ வீட்டுக்கு போகுமான்னு தெரியலையா அப்படின்னா எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆனால் ஒரே ஒரு சின்ன பையன், இந்த மாதிரி பசங்களில் ஒரு சின்ன பையன் வந்து ஜாலியாக உட்காந்து பேப்பர் வீடியோ கேம்ஸ் ஒன்றுமா விளையாடிட்டு இருந்தான்னா எல்லாருக்கும் இவனை பார்த்தோன்னா பயங்கர எரிச்சலாகிடுச்சான். அந்த டர்புலன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகி எல்லாம் நின்று ஃப்ளைட்டு ஸ்டெடியாக போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் உட்காந்து கேட்டார் அந்த பையன்கிட்ட, நாங்கள்லாம் பயந்து போய் அழுதுட்டுருக்குறோம், சாமி கும்பிட்டுருக்குறோம், நீ வந்து தெனாவட்டாவுக்கு வந்து புக்கு படிச்சுட்டு இருக்கிற, வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கிற, எந்த தைரியத்தில் இதெல்லாம் செய்கிற அப்படின்னு கேட்டோன்னே, இந்த ஃப்ளைட்டை ஓட்டுற கேப்டன் என்னோட அப்பா, என்னை பத்திரமா கொண்டு போய் வீட்டுக்கு சேர்க்கணுங்கிற பொறுப்பு அவருக்கு இருக்குது, அதனால் எனக்கு அந்த தைரியம் தான் அப்படின்னு. அதாவது இந்தியாங்கிற ஒரு மிகப்பெரிய ஃப்ளைட்டை ஓட்டிட்டு இருக்கிற உண்மையான கேப்டன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்டரில் இருக்கிற சோல்ஜர்ஸ் தான். நம்ம அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியோட சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த உறவுகள் எல்லாம் மறந்து அவங்க அங்கே போய் நம்மளை காப்பாற்றணுங்கிற பொறுப்புணர்ச்சியோடு இருக்கிறதுனால தான் நாமளாம் இங்கே ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறோம். A big salute to the Indian soldiers.